உலகத்திலே பார்த்தாக்கா நூல் வந்து லட்சக்கணக்கான நூல் இருக்க வேற எந்த மொழியில கிடையாது. ஏன்னா இவ்வளோ பழைய மொழி. நமக்கு 18 மேல் கணக்கு நூல் இருக்கு, 18 கீழ் கணக்கு நூல் இருக்கு. 18 மேல் கணக்கு நூல் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டா போயிடுது. 8 தொகை 10 பாடல். 8 தொகைனாக்கா ஃபர்ஸ்ட் இருக்க வந்து 5 குறுநூறு, குறு தொகை, நற்றிணை, கள்ளி தொகை, அகநானூறு, பொற்நானூறு, பதிற்று 10 பரிபாடல். 8 வந்து இது இருக்கு. அதில் வந்து அகநானூறு, பொற்நானூறு மொத்த தமிழ் இலக்கியம். மீதி கூட எல்லாம் இருக்குது. ஆனால் கிட்டே போய் கிட்டே தான், வெளியிலே உள்ளே அகநானூறு, பொற்நானூறு. அப்புறம் மீதி வந்து 10 பாடல். எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது திருமுருகன் ஆட்டப்படை, பொருநூறு ஆட்டப்படை, சிறுபாண்டு பறை, பெருபாண்டு பறை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெய்தல் வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினம் பாலை, மல்லை படுக்கடாம். 10 பாடல் இருக்கு. இது வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அப்புறம் வந்து 18 கீழ்கணக்கு நூல். இது வந்து மேல் கணக்கு நூல். இப்போ வந்து கீழ்கணக்கு நூல். எல்லாத்துக்கும் மேலே முதல்ல இருக்க திருக்குறள், நாலடியார், நான்மணி கடுகை, இன்னா 40, இனியவை 40, காரம் 40, கல்வழி 40, ஐந்தனை 50, ஐந்தனை 70, திண்ணை மொழி 50, திண்ணை மாலை 150, திரிகடகம், ஆச்சார கோவி, பழமொழி, சிறுபஞ்சம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, கை நெல்லை. 18 கீழ்கணக்கு நூல் இருக்கு. இந்த நூல் வேற உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் விசஸ் ஹிந்தின்றது இங்கே மட்டும் பேசப்படுது. பட் மற்ற ஸ்டேட்ல வந்து ஹிந்தி விசஸ் அந்தந்த மொழிகளோட பேசப்படுது. அங்கேயும் வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்தியா முழுக்க ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்க எப்படி இருக்கு? பஞ்சாபி தான் இருக்கா, இல்ல ஹிந்தி வந்து அங்கேயும் வந்து அங்கேயே தான் சொல்ல, அங்கேயே இதுதான் பண்றாங்க இவங்க தான். அங்கேயே வந்து நான் தானே சொன்னேன், குஜராத்தில இப்போ அவங்க 2 பேருக்கு வந்து குஜராத்தி. ஹிந்தி ஸ்டேட்டே கிடையாது. ஹிந்தி ஸ்டேட் எங்க இருக்கு முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே இருக்குது, பஞ்சாபுக்கு பஞ்சாபி இருக்குது, அது வேறு. பாதி பாகிஸ்தான்லேயும் போச்சு, அது வேறு விஷயம். சிந்து அங்கே இருக்குது, மராட்டியில் மகாராஷ்டிரா அவங்களுக்கு ஹிந்தினாக்கா நான் அதாவது ஒரு பேஸை இல்லாமல் நான் ஹிந்தி டெவலப் பண்ணுறேன்னா, அவங்க 2 பேரும் என்ன பிரைம் மினிஸ்டரும் இவங்க வந்து அவங்க மொழி போயிடுச்சு. அதாவது எங்கள் வீடு எரிஞ்சு போச்சு கேட்டால், எங்கள் வீடு எரிஞ்சு போச்சு, இப்போ வந்து நான் உங்கள் வீடை நான் ஆசை பண்ணுவோம். இது தேவையா நமக்கு? அவங்க மொழி வந்து இது பண்ணல, எங்கள் வீடு போயிடுச்சு, இனிமேல் நான் உங்கள் வீடே விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஆகியிருக்கு. அவங்க வந்து குஜராத்தில் ஏதாவது குஜராத் ஒரு நடிகர் கிடையாது, ஒரு போயிட்டு கிடையாது, ஒரு இது கிடையாது, எல்லாம் போயிடுச்சு அவங்ககிட்ட. இதே இங்கே குஜராத்தில் இல்லை, நிறைய இதில் வந்து அப்படி தான் போயிடுச்சு. ஆசாமில் போயிடுச்சு, நம்ம போஜ்பூரில் போயிடுச்சு. நிறையா அவங்க மொழி யாருன்னு தெரியாது. ஹிந்திக்கு இப்போ பண்ணுறோம். ஹிந்தி இப்போ படிச்சுட்டு வந்து என்ன பண்ண, ஹிந்தி இப்போ அவங்க படிச்சுட்டு வந்து எத்தனை பேர் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஹிந்திக்கு வந்து இப்போ என்ன சொல்லி என்ன அதில் ஸ்பெஷல் இருக்குது? நிறைய பேசுகிறாங்கன்னா பேசுனா போதுமா? அதுக்கு அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும், அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். நீ வந்து ஹிந்தி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? ஏன்னா தமிழ் ஃபஸ்ட், நம்ம இங்கே தமிழ் தேவை. உலகத்தில் முதலாக பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி தான். ஆதி தமிழன் சொல்கிறோம் இல்லையா, அது தமிழ் தான் முதல்ல பேசியிருக்கான். இது வந்து நான் சொல்ல, ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறாங்க. அது ஆராய்ச்சி வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஓஷன் ஓயல்ஜிஸ்ட், ஆந்தர்ப் ஓயல்ஜிஸ்ட், கிரெயின் ஓயல்ஜிஸ், டேண்ட்ரோக்ரோனா ஓயல்ஜிஸ். இந்த அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என்னன்னாக்கா மண்டே ஓட சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரம் இருக்கும், மரம் பக்கத்தில் இன்னொரு பொருள் எத்தனை வருஷமாக இருக்கும், அது வச்சு ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ இது வந்து ஒரு இது பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல் உலகத்தில் தமிழ் அது வந்து எங்கேயும் முதல்ல பேசினா குமரி கண்டம். குமரி கண்டு இப்போ அந்த கடலுக்குள்ளே போச்சு. இது ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஃபைல் க்ளோஸ் எல்லாம் ஓப்பனாக தெரியுது. ஏன் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேங்க? ஏன் மறிக்கிறீங்க? இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆதி தமிழ்னாக்கா முதல் முறை இருக்க அந்த சிவன் தான். அவர் தான் வந்து சிவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார வந்து இவர் நம்ம அகத்தியர் தான் வந்து எல்லா மொழி கற்றுக்க கொண்டாங்க. அப்புறம் அவர் தான் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அப்படியே டெவலப் ஆச்சு, இதாகிருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழனுக்கு தமிழனோட வரலாறு தெரியக்கூடாது. யாருக்கு? தமிழுக்கு தமிழ் வரலாறு தெரியக்கூடாது. அப்போ தான் அதாவது ஒரு மொழி அழிக்கணும்னாக்கா இதே சாதாரண விஷயம். தமிழனுக்கு அவங்க வரலாறு தெரியக்கூடாது.